आयनं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஹரி ஓம். நம்ம இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்தோடைய தசம ஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தத்துல 23வது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அந்தன பத்னிகளுக்கு பகவான் கட்டாட்சம் பண்ணது. நேத்திக்கு நல்லா வேணுகானம் அப்புறம் சரத் ருத்துவோட வர்ணனை இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்தன பெண்களுக்கு பகவான் எப்படி கடாட்சம் பண்றார் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்லோகம் மீனிங். ஓகே. गोपा ऊचुः राम राम महावीर्य कृष्ण दुष्ट निभर्ण एषा वै पादते क्षूण्णस् तश्चान्तिं कर्तुम् अर्हतः. சுகபிரம்மம் சொல்றார் பரீட்சித்துக்கிட்ட. கோபகன்னிகர்கள் சொல்றாங்க, பெரும் வீரனான ராமா பல்ராமா, தீயவர்களை அடக்குகிற கிருஷ்ணா, இதோ பசி எங்களை வாட்டுகிறது, இதனை தணிக்க உதவுங்கள் அப்படின்னு காட்டுல எல்லா குழந்தைங்களும் கோபிகர்கள் எல்லாம் காட்டுல இருக்காங்க இல்லையா, கண்ணன் கூட அந்த வஸ்திரத்தை அபகரணம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க இல்லையா. கண்ணன் இந்த மாதிரி அவங்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க ஆடை இல்லாம குளிச்சா வர்ணன் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த யமுனையில அருகில் இருக்கக்கூடிய காட்டுல பசுக்கள் எல்லாம் மேய விட்டுட்டு கோபர்கள் எல்லாம் பசியில வாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப கண்ணன் கிட்ட போய் பசிக்கிறதுன்னு சொல்லலான்னு போனாங்க. அப்ப கண்ணனும் பலராமனையும் பார்த்து சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது கண்ணா, எங்க பசியை நீதான் போக்கணும் அப்படின்னு பலராமன் கிட்டயும் கிருஷ்ணன் கிட்டயும் போய் சொல்றாங்க. அப்ப சுகபிரம்மம் இத பரீட்சித்து சொல்றார், இதி விஜ்ஞாபிதோ கோபை பகவான் தேவகி சுதஹா பக்தாயா விப்ரபாரியாயா பிரசீதன்னிதம் அப்ரவீத். சொல்றாங்க, சுகபிரம்மன் சொல்றார், கோபர்கள் எல்லாம் இப்படி வேண்டவே பகவான் கிருஷ்ணன் தன்னிடம் பக்தி கொண்ட அந்தனர் மனைவிகளுக்கு அருள் புரிய விரும்பி இவ்வாறு கூறலானார். கோப குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கண்ணன் கிட்ட பசிக்குதுன்னு சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணார், இப்ப சூக்ஷ்மமா ஒரு வேலை பண்ண போறார். அந்தன பெண்களுக்கெல்லாம் அருள் கட்டாட்சம் பண்ணணும் அப்படின்னு மனசுல சித்தம் கொண்ட கண்ணன் இந்த மாதிரி செய்யறார். என்ன பண்றார் சொல்றார், அவங்க கிட்ட பசங்க கிட்ட சொல்றார், பிரயாத்த தேவயஜனம் பிராமணா பிரம்மவாதினஹ சத்ரமாங்கிரசம் நாம யாசதே ஸ்வர்காம்யயா. சொர்க்கம் செல்லும் விருப்பத்தோட வேதம் ஓதுகிற அந்தணர்கள் ஆங்கிரசம் என்னும் சத்திர யாகத்தை செய்கிறார்கள். தேவர்களுக்காக வேள்வி புரிகிற அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். பசிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா கோப குழந்தைங்கள்லாம் எங்களுக்கு பல்ராமா கண்ணா எங்களுக்கு பசிக்கிறது, ஏதாவது வழிபடுதுன்னு சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணார், மனசுல ஒரு சங்கல்பம், அவருக்கு அங்க அந்தன பெண்களுக்கெல்லாம் அருள் கடாட்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்றார். இந்த அந்தணர்கள் எல்லாம் ஆங்கிரசம் அப்படிங்கிற ஒரு விதமான யாகம், சத்திர யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்திர யாகம்னா கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் சத்திர யாகம். அவங்க எதுக்காக பண்றாங்க, சொர்க்கம் போகணும் அப்படிங்கிற விருப்பத்தோட அந்த அந்தணர்கள் ஆங்கிரஸ் வேதத்தை அந்த சத்திர யாகத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேவர்களுக்காக வேள்வி புரிகிற அந்த இடத்திற்கு நீங்க போங்க, தேவர்களை குறித்து தானே சொர்க்கம் போகணும், தேவர்களை குறித்து யாக யஜ்ஞம் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தினா அவங்க கூட்டிட்டு போவாங்க இல்லையா. அதனால நீங்க அங்க போங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கண்ணன் சொல்றார். தத்ர கத்வதனம் கோபா யாச்சதாஸ்மத் மத் விசர்ஜிதாஹ கீர்த்தயந்தோ பகவத ஆரியஸ்ய மம சாபிதாம். அங்க போய் என் அண்ணனான பலராமன் மற்றும் என் பெயரை சொல்லி நாங்கள் அனுப்பியதாக உணவு கேளுங்கள் அப்படின்னு கண்ணன் சொல்லி விடுறார். நீங்க போங்க, அங்க சத்திரயாகம் நடந்துட்டு இருக்கு, அங்க போயிட்டு நானும் எங்க அண்ணன் பலராமனும் உங்களை அனுப்பிச்சு வச்சதா சொல்லுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா யாகம் நடந்துட்டு இருக்க இடத்துல சாப்பாடு கிடைக்கும், எங்க பேரை சொல்லுங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இத்யாதிஷ்ட பகவதா கத்வாயாச்சந்த தே ததா கிருதாஞ்சலி புடா விப்ரான் தண்டவத் பதிதா புவி. உடனே அவங்க எல்லாம் சந்தோஷமா நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருந்து போய் அவங்க தரையில தண்டலிட்டு அந்தணர்களை வணங்கி கை கூப்பி வேண்டினர். இங்க இருந்து உடனே கிருஷ்ணன் சொன்னோன்னு அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். அங்க யாக யஜ்ஞம் நடக்கிற இடத்துல போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அவங்களை நமஸ்கரிச்சு சொல்றாங்க. இந்த கோப பசங்க எல்லாம் சொல்றாங்க, கை கூப்பி சொல்றாங்க,
हे भूमि देवा शृणुत कृष्णस्यादेशकारिणः सखारिणः प्राप्ताञ्जानीत भद्रं वो கோபான்னோ ராமச்சோதிதான். அந்தணர்களே பத்திரம் பத்திரம் அந்தணர்களே இவர்கள் இடையர்கள் கிருஷ்ணன் கூறியதை செய்பவர்கள். கிருஷ்ணனும் பலராமனும் எங்களை இங்கு அனுப்பினார்கள். அவர்கள் கூறியதை கேளுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்தணர்களே, நாங்கெல்லாம் இடைஜாதி பசங்க, நாங்க கோபர்கள், இடையர்கள். கிருஷ்ணன் சொல்றதை செய்யக்கூடியவன். கிருஷ்ணனும் பலராமனும் தான் எங்களை இங்க அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு நாங்க சொல்றோம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு இந்த கோப குழந்தைங்க சொல்றாங்க. காஷ்சாரயந்தாவது காஷ்சாரயந்தா விதூர ஓதனம் காஷ்சாரயந்தாவ விதூர ஓதனம் ராமாச்சுதவோ லக்ஷதோ புபூக்ஷிதோ தயாத்விஜோ ஓதனமர்த்தினோத்யதி ஸ்ரத்தாச்சவோ யச்சத தர்ம வித்தமாக. பலராமனும் கிருஷ்ணனும் பசியோடு அருகிலே மாடு மேய்த்துக் கொண்டுள்ளனர். உங்களிடம் பசிக்கு அன்னம் வேண்டினார்கள். நீங்களோ தர்மம் அறிந்த அந்தணர்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பசியோடு இருக்கும் அவர்களுக்கு கொஞ்சம் உணவு, அன்னம் தாருங்கள் அப்படின்னு இந்த குழந்தைங்க போய் கேக்குறாங்க. சொல்றாங்க, பலராமனும் கிருஷ்ணனும் பக்கத்துல பசியோட மாடு கண்ணுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க. உங்களிடம் பசிக்கு சாப்பாடு வேணும்னு எங்களை கேட்க சொன்னாங்க. நீங்க தர்மம் அறிந்தவர்கள் இல்லையா, அந்தணர்கள் இல்லையா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பசியோடு இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணர் 2 பேருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேக்குறார். தீக்ஷாய பசும் சம்ஸ்தாயா சௌத்ராமண்யாச்ச சத்தமாக அன்யத்ர தீக்ஷிதஸ்யாபி நான்னமஸ்னன் ஹி துஷ்யதே. பசுபலி உள்ள அக்னி சோமிய வேள்வியும் சௌத்ராமணி வேள்வியும் தவிர மற்ற வேள்விகளில் வேள்வி புரிபவர்களது உணவை மற்றவன் உண்பதால் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில யாக யஜ்யங்கள்ல அந்த யாக யஜ்யங்களை யாரு பண்றாங்களோ அதோட எஜமானன், அதாவது யார் அதுக்கு பொருள் உதவியோ இல்ல பண்றாங்களோ, பொருள் உதவி செஞ்சு பண்றாங்களோ இல்லது யாரு பண்றாங்களோ அவங்க மாத்திரம்தான் அந்த வேள்வியில செய்யக்கூடிய பிரசாதத்தை உண்ணணும் அப்படின்னு சில யாகத்துக்கு விதி இருக்கு. சில யாகத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அவங்கதான் சொல்றாங்க பசுபலி உள்ள அக்னி சோமிய அப்படின்னா அக்னி தேவனுக்கும் க்ஷோம தேவனுக்கும் கொடுக்கக்கூடிய வேள்வி சௌத்ராமணி அப்படிங்கிற ஒரு விதமான வேள்வி. இந்த வேள்வியை தவிர மத்த வேள்வி எதுவா இருந்தாலும் வேள்வி புரியவரவங்களை யாக யஜ்யம் பண்றவங்களை தவிர மத்தவங்களுக்கும் உணவு கொடுக்கலாம், அதனால ஒண்ணும் தோஷம் இல்ல அப்படின்னு விதி இருக்கு. இதி தே பகவத்யாஞாம சுண்வந்தோபி ந சுஷ்ரூஹு சுத்ராஷா பூரி கர்மானோ பாலிஷா விருத்தமானினஹ. இப்படி பகவான் அன்னம் வேண்டியதை கேட்ட பின்னரும் அவர்கள் அதில் ஊக்கம் காட்டவில்லை. அற்பமான சொர்க்க ஆசைக்காக நிறைய வேள்விகள் புரிகிற அவர்கள் வயது முதிர்ந்தும் உண்மையில் அறிவு முதிராத சிறு பிள்ளைகளே, ஆனால் அனைத்தும் அறிந்துள்ளதாக செருக்கு கொண்டுள்ளனர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாட்சாத் பரபிரம்மம் தான் கண்ணன்கிறத புரிஞ்சுக்காம எல்லா வேத சாஸ்திரங்களையும் ஓதி என்ன புண்ணியம் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. சாதாரண ஒரு சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கல. பகவான் அன்னம் வேண்டியதை அதை ஒரு பொருட்டாவே நினைச்சுக்கலாம். அவங்க அத அதுல குடுக்கணும் அப்படின்னு ஒரு இதுவே யோசிக்கல அவங்க. ஏன் அப்படி சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையில இந்த வேள்வியை தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்டா பட்டுச்சே தவிர பகவானுக்கு அன்னம் கொடுக்கணுங்கிறத அவங்க யோசிக்க கூட இல்ல. வயசாயிடுச்சு தவிர ஆனா அவங்க தர்ம நெறியெல்லாம் ஒண்ணு கூட அவங்க ஃபாலோ பண்ணல, சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அப்படி இருந்துகிட்டு நமக்குதான் எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்தோட இருந்தாங்க. தேச கால பிருத்தக் திரவியம் மந்திர தந்திர த்விஜோக்னய தேவதா யஜமானச்ச கிரதுர் தர்மச்ச என்மய. வேள்வி புரிகிற இடம், காலம், அதற்கு பயன்படுகிற சரு புரோடாசம் முதலிய பொருட்கள், மந்திரம் செய்யும் முறை, அப்புறம் வேள்வி புரிகிறவர்களோட உதவியாளர்கள், அக்னி, வேள்விக்குரிய இந்திரன் முதலிய தேவதைகள், வேள்வி புரிபவர், வேள்வி, அதனால் உருப்பெறுகிற தர்மம் என்ற அனைத்தும் அந்த ஸ்ரீகிருஷ்ணா என்றோ. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பகவானோட யஜ்ஞ வராக மூர்த்தியா ரூபம் பார்க்கும் பொழுது எல்லாமே பகவானோட ஸ்வரூபம் தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வேள்வி குண்டமே பகவான் தான். அவருடைய கால் எங்க இருக்கு, தலை எங்க இருக்கு, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீடைல்டா பார்த்தோம் இல்லையா.
அந்த மாதிரி வேள்வி புரியறதுக்கு உபயோகப்படுற அனைத்துமே வேள்விதான். வேள்வியே பகவான் தான், யஜ்யமே பகவான் தான். அப்படி இருக்கும் பொழுது வேள்விக்குரிய இடமும் பகவான், வேள்விக்குரிய காலமும் பகவான், வேள்வியில பயன்படுத்தக்கூடிய சருன்னு சொல்லக்கூடிய அந்த அன்னம், பிரசாதம், புரோடாசம், இது எல்லாமே பகவான் தான். மந்திரமும் பகவான் தான், செய்முறையும் பகவான் தான். வேள்வி புரிகிற உதவக்கூடியவங்களும் அந்த ரித்விக்குகள்னு சொல்றோமே அவங்களும் பகவான் தான். அவங்க பகவானுடைய சொரூபம் தான். அக்னியும் பகவானே, வேள்விக்குரிய இந்திரன் முதலிய தேவதைகளும் பகவானே, அவங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியா பகவான் இருக்கார்ல, அவரும் பகவானே. வேள்வி புரிபவர், வேள்வி வேள்வி செய்யக்கூடியாங்க, வேள்வியே பகவான் தான். அதனால் உருப்பெறுகிற தர்மம் என்ன தர்மமோ அந்த தர்மம் எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணனே அன்றோ அப்படின்னு கண்ணன் இல்லையா அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். புலனுக்கு அதாவது தம் பிரம்ம பரமம் சாட்சாத் பகவந்த மதோக்ஷஜம் மனுஷ்ய திருஷ்டியா துஷ்பிரஜா மத்தையாத்மானோன்னு மேனிரே. புலனுக்கு அகப்படாத அந்த பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணனை, புலனுக்கு அகப்படாதன்னா என்ன அர்த்தம்? நம்மளால கண்ணாலேயோ அப்படி எல்லாம் பார்த்து பகவானெல்லாம் நம்மளால பிரத்யட்சமா பாத்திர முடியாது இல்லையா? வேதங்கள் தான் நமக்கு பிரமாணம். அனுமானமும் பண்ண முடியாது, பிரத்யட்சமாவும் பார்க்க முடியாது. அனுமானத்துல பண்ணவே முடியாது. ஏற்கனவே ஒரு வஸ்துவை பார்த்திருந்தா தானே நம்ம அனுமானம் பண்ண முடியும். பகவான் இப்படின்னு யாரு சொல்றா நமக்கு? வேதங்கள் தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்றார். புலன்களுக்கு இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் புலப்படாதவனான பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணனை இறக்க போகும் இம்மனித உடலையே ஆத்மா என அறிவிலிகளான அவர்கள் மனிதன் தானே என்ற எண்ணத்தில் அவரை மதிக்கவில்லை. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இவ்வளவு வேத அத்தியாயனம் எல்லாம் பண்ணி கூட, தர்மசாஸ்திர நெறிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து கூட, சாதாரண சரீரம், இந்த சரீரத்தை இந்த இறக்க போகிற இந்த மனித உடலையே, இந்த உடம்புதான் இறந்து போகுது, ஒரு நாளைக்கு இல்லாம போகுது, ஆத்மா என்னைக்கு அழிவில்லாதது. அவன் நினைச்சுக்கிறான் இந்த உடம்புதான் சரீரம், இந்த சரீரம் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு, பகவானே நம்மளையும் சாதாரண ஒரு மனுஷன் தானேன்னு நினைச்சுக்கிட்டு அவரை மதிக்கவே இல்லை இந்த அந்தணர்கள். நதே யதோமிதி புரோச்சோருண நதே நனேதி ச பரந்தப கோபா நிராஷா பிரத்யேத்ய ததோச்சு கிருஷ்ண ராமையோ. எதிரிகளை வெல்பவரே, அந்த அந்தணர்கள் ஆகட்டும் தருகிறோம் என்றோ இல்லை என்றோ கூறவில்லை. கோபர்கள் விரும்பிய உணவு கிட்டாமல் திரும்பி வந்து ஸ்ரீகிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் அதை கூறினார்கள். திரும்பி வந்தாங்க. சுகபிரம்ம பரிஷத்தை சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க எல்லாம் அந்த குழந்தைங்க, கோப குழந்தைங்க போய் சாப்பாடு கேட்டு கூட அந்த அந்தணர்கள்லாம் ஆகட்டும் தர்றோம், இந்த யாகம் முடியட்டும் தரோம்னு ஒரு வார்த்தை சொல்லல, இல்ல தரலன்னு ஒரு வார்த்தை சொல்ல. அவங்க பேசாம அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கூட மதிக்காம. அப்போ இதெல்லாம் குழந்தைங்க, கோப குழந்தைங்க கண்ணன் கிட்டயும் கிருஷ்ணன் கிட்டயும் பலராமன் கிட்டயும் சொல்றாங்க. ததுபா கரண்ய பகவான் பிரஹஸ்ச ஜெகதீஸ்வரஹ வியாஜஹார புனர்கோபான் தர்ஷயன் லௌகிகீம் கதிம். அதனை கேட்ட உலகநாதனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உலகின் போக்கை நினைத்து சிரித்துக் கொண்டு மறுபடியும் கோபர்களிடம் கூறினார். பகவான் இதெல்லாம் பார்த்துட்டு, அவர் அகில உலக நாயகன் இல்லையா? பகவான் எல்லாம் அவர்தான். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் அந்தரியாமி அவர்தான். அப்பேற்பட்ட பகவான் இந்த யாகம் பண்றாங்களே, அதுவே நானும் புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தன் பகவானை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருந்தானா, பகவான் பிரத்யட்சமா வந்துட்டாராம். கண்ணை திறந்து பாரு, நான் முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல நான் தியானத்துலதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டே இருக்கிறான் இல்லையா ஒருத்தன். அது போல ஒரு முட்டாள்தனமா இருக்கு. பகவான் நேரடியா பிரத்யட்சமா வந்தா கூட தியானம் பண்ணிக்கிட்டு நான் அதுலதான் பார்ப்பேன், நீ இல்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் மூடர்களா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது போல உலகின் இந்த 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 போக்க உலகத்துல மக்கள் எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சு பகவான் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் கோப குழந்தைங்களை அனுப்புறார். என்னன்னு சொல்லி அனுப்புறார்? மாம்யா பயத பக்தி நிப்பிய சங்கர்ஷனமாகதம் தாஸ்யந்தி காமம் அன்னம்பஹா ஸ்னிக்தா மயுஷிதா தியா. பலராமனுடன் நான் வந்துள்ளேன் என்பதை அந்தனர் மனைவிகளிடம் தெரிவியுங்கள் அப்படின்னு கண்ணன் இப்பதான் பாயிண்ட் வந்துட்டார். சொல்றார், நானு பலராமனோட நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத போய் நீங்க அந்தணர்களோட மனைவிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு கோப குழந்தைங்க கிட்ட சொல்றார். அவர்கள் என்னையே மனதில் நினைத்து நினைத்து என்னிடம் அன்பு கொண்டவர்கள், ஆகவே அவர்கள் உங்களுக்கு வேண்டிய மட்டும் நிறைய உணவு தருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் மனசால என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்க என் பேரை சொன்ன தருவாம இருப்பாங்களா? அதனால நீங்க அவங்க கிட்ட போய் நானும் பலராமனும் வந்திருக்கிறதா போய் சொல்லுங்க.
அவங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உணவு தருவாங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். கத்வாத பக்னி பத்னி ஷாலாயாம் திருஷ்டுவா சீனா ஸ்வலங்கிருதா நத்வா த்விஜ சதீர் கோபா பிரஸ்ரிதா இதம் அப்ருவன். உடனே கோபர்கள் எல்லாம் வேள்வி சாலைக்கு போய் அங்கு அவர்கள் தங்கும் இடத்தில் நன்கு அலங்கரித்துக் கொண்டு அமர்ந்துள்ள அந்தணர் மனைவிகளை கண்டு வணங்கி அடக்கமாக கூறினர். வேள்வி பண்ற இடத்துல அந்தணர்களுடைய மனைவிகள் எல்லாம் தங்கியிருக்காங்க அந்த குடில்ல. அங்க போய் நல்லா அவங்க எப்படி இருக்காங்க, தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்தணர் மனைவிகள் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அடக்க உடக்கமா பவ்யத்தோட இந்த குழந்தைங்க கோப குழந்தைங்க கேக்குறாங்க, நமோ விப்ரபத்னிபியோ பத்னிபியோ நிபோதத வசாம்சினஹ இதோ விதூர சரதா கிருஷ்ணேன கேஷிதா வயம். அந்தனர் மனைவிகளுக்கு நமஸ்காரம். இதோ அருகே வந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் அனுப்ப நாங்கள் வந்துள்ளோம், நாங்கள் கூறுவதை கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். தேவி அந்தணர்கள் மனைவிகளுக்கு பத்னிகளுக்கு நமஸ்காரம். இதோ வந்திருக்கா கிருஷ்ணன் அனுப்பிதான் நாங்க இங்க வந்திருக்கோம், நாங்க சொல்றதை கேளுங்கோ அப்படின்னு இந்த கோப குழந்தைங்க சொல்றது. அப்போ காஷ்சாரயஞ்ச கோபாலை சராமோ தூரமாகதः புபுக்ஷிதஸ்ய தஸ்யான்னம் சானுகஸ்ய பிரதீயதாம். பலராமனோட கிருஷ்ணனும் பசுக்களை வைத்துக் கொண்டே எங்களோடு வெகு தூரம் வந்து விட்டார்கள். பசியால் வருந்தும் அவருக்கும் எங்களுக்கும் உணவளியுங்கள் அப்படின்னு கோப குழந்தைங்க சொல்றாங்க. பலராமனும் கிருஷ்ணனும் பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் எங்களோட சேர்ந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு பசிக்கிறது, பசியால இருக்கிற அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து உணவு கொடுங்க அப்படின்னு இந்த குழந்தைங்க அந்த பத்னிக கிட்ட கேக்குறாங்க. ஸ்ருத்வாச்சிதம் உபாயாத்தம் நித்யம் ததர்ஷனோத்சுகாஹ தத்கதாக்ஷிப்த மனசோ பபூர்ஜாத சம்பிரமா. கண்ணனோட திருவிளையாடலை கேட்டு மனம் பறிகொடுத்த அவ்வந்தன பத்னிகள் கிருஷ்ணனை காண வேண்டும் என தினம் தினம் ஆவல் கொண்டிருந்தனர். இப்போது கிருஷ்ணன் அருகிலேயே வந்து வந்தது கேட்டு மிகவும் பரபரப்படைந்தனர். ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க அவங்க. என்னன்னா தினம் கண்ணனோட சேஷ்டி தங்களை இவங்க கேட்டிருக்கிறாங்க. கண்ணன் இப்படி பண்றார், கண்ணன் அப்படி பண்றார், காட்டுல போய் இப்படி பண்றார், பூத்தனைய கொண்டார், இப்படி எல்லாம் சேஷ்டித்தங்கள் நிறைய அவங்க காதுல பண்ணி கேட்டு 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 எப்படி இந்த கோபிகைகள் எல்லாம் அனுபவிச்சாங்களோ அவங்கெல்லாம் அனுபவிக்கும் போது இவங்களுக்கும் காதுல வாங்கியிருக்காங்க. கண்ணனை பத்தின சேஷ்டித்தங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனால எப்ப பார்த்தாலும் கண்ணனே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க. தினம் தினம் கண்ணனை பார்க்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு மேலோங்கிட்டே போறது. ஆனா பார்க்க முடியல. கிருஷ்ணன் இப்ப பக்கத்துல வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க அவங்க. சதுர்விதம் பகுகுணம் அன்னமாதாய பாஜனை அபிஷு பிரியம் சர்வா சமுத்திரமிவ நிம்னகா. கடித்தும் நக்கியும் சப்பியும் உறிஞ்சும் சாப்பிடக்கூடிய 4 வகை உணவுப் பொருட்களை பாத்திரங்கள் நிறைய எடுத்துக்கொண்டு 6 கடலை அடைய ஓடுவது போல் தம் அன்புக்குரிய கண்ணன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர், ஓடினார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அந்தன பெண்கள் எல்லாம் 4 விதமான உணவு பதார்த்தம் இருக்கு இல்லையா உலகத்துல. ஒண்ணு கடிச்சு சாப்பிடுறது, ஒண்ணு உறிஞ்சு சாப்பிடுறது, அதாவது குடிக்கிறது, அந்த மாதிரி. ஒண்ணு கையால எடுத்து நாக்குல தடவி தடவி சாப்பிடுறோம் இல்லையா அது. இந்த மாதிரி சப்பி சப்பி சாப்பிடுற ஐட்டம். இப்படிதான் 4 விதமாதான் கேட்டகரியில இருக்கு இல்லையா. கண்ணன் கூட சொன்னால சதுர்வித அன்னம், நான் தான் அவங்களுக்கு எல்லாம் அந்த ஜீவராசிகளோட 4 விதமான அன்னத்தையும் நான் தான் உங்களுக்கு ஜீரணிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னாரு இல்லையா. அது போல இந்த 4 விதமான வகையில சாப்பாடு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் 4 வகை உணவுப் பொருட்கள் பாத்திரங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு 6 கடல்ல நோக்கி ஓடுற ஆறு எவ்வளவு வேகமா ஓடும் இல்லையா, அதை பறிச்சுட்டு ஓடும். அது போல இந்த பெண்கள், இந்த அந்தன பெண்கள் கண்ணனை பார்க்கணுங்கிற அன்போட இந்த 4 விதமான அன்னத்தை சமைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு ஓட்டமா கண்ணன் இருக்க இடத்தை நோக்கி ஓடி வராங்க. நிஷித்யமானா பதிபிஹி பிராதுபிர்பந்துபிஸ் சுதைஹி பகவத் உத்தம ஸ்லோகே தீர்கஷத் திருதாஷயா. சிறந்த புகழ் பெற்ற பகவானை பற்றி வெகு நாட்களாகவே கேள்விப்பட்டு உள்ளத்தை அவரிடமே பறிகொடுத்த அவர்கள் தங்கள் கணவர், சகோதரர், உறவினர், முதல்வர் என யார் தடுத்தும் நில்லாது பகவானிடம் ஓடி வந்தனர். எப்படி சிந்தயந்தி கதை கேள்விப்பட்டிருக்கீங்க, பின்னாடி வரும், சொல்லலாம், படிக்கலாம், சூப்பரா அனுபவிக்கலாம். அது போல இவங்க
எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சிந்தையந்தி பத்தி தெரியும், அதனால சொல்றேன். அப்படி இவங்க எல்லாம் ஓடி வராங்க. யா எல்லாம் தடுக்குறாங்க. அவங்களுடைய கணவன்மார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், சொந்தக்காரங்க, குழந்தைங்க எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. யாரு தடுத்து இவங்க கேட்கல இந்த அந்தணர் பெண்கள். ஓட்டமா ஓடி வராங்க கண்ணனை பாக்குறதுக்கு. யமுனோ பவனே சோகா சோகன் அவல்லம் அவ அவ பல்லவ மண்டிதே விச்சரந்தம் மிருதம் கோபை சாக்ரஜம் தத்ருஷு ஸ்திரியா. யமுனை கரையில புதிதாக துளிர்வித்த பல்லவம் அப்படின்னு துளிர்விட்டு இருக்கக்கூடிய அந்த இலைகள் துளிர்ந்த அசோக மரக்காட்டில் கோபர்களுடனும் பலராமனுடனும் ஒன்று சேர்ந்து வருகிற கண்ணனை அந்த பெண்கள் கண்டனர். எப்படி இருக்கும் அவங்களுக்கு இல்லையா? கண்ணனை பார்த்து அந்த மாத்திரம், அந்த நொடி, அந்த க்ஷணம், கண்ணனை பத்தி கேள்விப்பட்டு மனசுல கண்ணனை பார்க்கணுங்கிற ஆசை மேலிட்டால இவங்க ஓடி வராங்க. ஓடி வரும்போது தூரத்துல கண்ணன் பலராமனுடைய அந்த அழகான காட்டை வர்ணிக்கிறாங்க. யமுனை கரையில புதிதா துளிர்விட்டு இருக்கக்கூடிய அசோக மர காட்டுல கோபர்களோடையும் மத்த கோப குழந்தைங்களோடையும் பலராமனோடையும் சேர்ந்து கண்ணன் தூரத்துல வரதை இவங்க எல்லாம் பாக்குறாங்க. இந்த பெண்கள் ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனமால்ய பர்ஹத் ஆதுத் பிரவால நடவேஷ மனுப்ரதாம்சே விந்யஸ்த ஹஸ்தமிதரேன துனானனப்ஜம் கருணோத்பலாலக கபோல முகாப்சஹாசம். கார்மேக வனனாக பொன்னாடை உடுத்தி வனமாலை மயில் தோகை பூந்தாது பொடி மற்றும் பசுந்தளிர்கள் அணிந்து நடிகனை போல் வேடம் பூண்டு தன் தோழனது தோளில் ஒரு கை ஊன்றி மற்றொரு கையால் தாமரை பூவை சுழற்றி கொண்டு காதுகளில் செருகிய அள்ளிப்பூ, கன்னத்தில் கேச சுருள், தாமரை போன்ற முகத்தில் புன்சிரிப்பு என்ற அழகிய தோற்றம் கொண்ட கண்ணனை கண்டார். என்ன ஒரு அற்புதமான தரிசனம் இல்லையா? கண்ணன் வரத மனசுல கற்பனை பண்ணி பாருங்கோ. கண்ணன் வராராம், அங்கிருந்து இவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு வரார். கண்ணன் நண்பர்களோட தோல் மேல அப்படியே கையை சாய்ச்சிக்கிட்டு நடந்து வரார். எப்படி இருக்கார் பாக்குறதுக்கு? கார்மேக வண்ணன், அழகான கரும் மேகம் போல இருக்கான் கண்ணன். அதுல இடையில ஆடை அணிஞ்சிருக்கான், பொண்ணு ஆடை உடுத்திருக்கான், பீதாம்பரம், வனமாலை கழுத்துல தரிச்சிருக்கான், மயில் தோகை பீழிய சாத்தின் இருக்கான், பூந்தாது பொடி ஏற்கனவே பார்த்தோம்ல, அங்க இருக்கிற பூத்து குழுங்கக்கூடிய சரத்காலத்துல பூத்து குழுங்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறான் கண்ணன் பார்த்தோம்ல. அப்புறம் அங்க மயில் இறகு, அப்புறம் இளம் தளிர், அந்த தளிர் இதெல்லாம் எடுத்து தலையில சாத்திக்கிறான் பகவான். ஒரு நடிகன் நாடகத்துக்கு போனா எப்படி அலங்கரிச்சுட்டு போவானோ அது போல இந்த பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணன் இங்க கிருஷ்ணன்கிற ஒரு நடிகனா நாடகம் ஏற்று வந்திருக்கிறான். வந்துட்டு எப்படி வரான்? தோழன்களோட தோல்ல கைய ஊனிக்கிட்டு மற்றொரு கையால் தாமரை பூ அப்படியே சுத்திக்கிட்டு காதுகள்ல செருகிய அல்லிப்பூ, காதுல வேற அல்லிப்பூ சொருகியிருக்கான், கன்னத்துல தலைமுடி அப்படி கேசம் சுருள் சுருளா வந்து விழறது, தாமரை போன்ற முகத்தில் அவனோட தாமரை போன்ற அழகான முகத்துல புன்சிரிப்பு தவழ அழகிய தோற்றம் கொண்ட கண்ணனை இவர்கள் கண்டார்கள். பிராயஸ்ருத பிரியதமோதய கர்ணபூரைஹி யஸ்மின் நிமக்ன மனசஸ்தமதாக்ஷிரந்த்ரைஹ அந்த பிரவேಶ சுச்சிரம் பரிரப்ய தாபம் பிராக்யம் யதாபிதமதயோ விஜபூர் நரேந்திர. அரசருக்கு அரசை பரீட்சித்துக்கிட்ட சொல்றார் சுகபிரம்மன். அரசர்களுக்கெல்லாம் அரசனான சக்கரவர்த்தியே, அறிவாளி ஆத்மாவை உணர்ந்ததும் தாபம் நீங்கிடுவது போல ஒரு அறிவாளி, ஒரு அறிவாளின்னு யார சொல்றோம்? தத்துவ ஞானத்தை யாரு உணர்ந்தவனோ அவனதான் அறிவாளி. 10 PhD வாங்கினாலும் அவனை அறிவாளின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க யாரு அறிவாளின்னு சொல்லுவாங்கன்னா, ஆத்ம ஞானம் தத்துவ ஞானத்தை அறிந்தவனையே அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறான். ஆத்மானா யாரு, பரபிரம்மம்னா யாரு, ஜீவாத்மானா யாரு, பரமாத்மானா யாரு, சரீரம்னா என்ன அப்படின்னு எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சுக்கிட்ட அந்த நொடியே எப்படி ஒரு இருட்டான குகையில 1000 வருஷமா இருட்டு மண்டி கிடந்த குகையில ஒரு தீபத்தை ஏத்தி வச்சோன்னா அங்க இருக்கிற இருட்டு உடனே ஓடி போதோ, அது போல இவனுக்கு ஆத்ம ஞானம் வந்த உடனேயே அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான தாபங்களும் நீங்கி போகிறதுன்னு சொல்றார். இப்பெண்மணிகளும் தன் அன்புக்குரிய கண்ணனின் கதைகளை செவிமடுத்து அவரிடம் உள்ளத்தை பறிகொடுத்து கண்களால் அவரை பருகி உள்ளத்தினால் அமர்த்தி கட்டி அணைத்து தாபம் நீங்கியவராயினர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணனை பத்தி ஒரு விஷயம் நம்ம எப்படி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கோம். முதல்ல 4 விதமான நம்ம விஷயங்கள்
முதல்ல காதார பகவான பத்தின விஷயங்களை கேட்டு 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 கேட்கணும். அதுக்கப்புறம் அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும், மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. சிரவணம் முதல்ல காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்கணும். பகவான் விஷயத்தையே காதுல படணும், கேட்கணும். பகவானுடைய கதைகள், பகவானுடைய திருவிளையாடல்கள் இதெல்லாம் காதுல பட்டுக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே மனசால நம்ம நினைக்கணும், நினைச்சு ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நிதித்தாசியம்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்ம நினைச்சு 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 அத அதுலயே லயிச்சு போயிருக்கோமா, அப்போ அதை பிரத்யட்சமா ஒரு நாள் காட்சி தரும்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிதான் இவங்களுக்கு நடந்திருக்கு. பகவானை பத்தின கதைகளை கேட்கிறாங்க, அவரிடமே மனசை பறிகொடுத்து அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளத்துல அவரை பார்த்துட்டாங்க. உள்ளத்துல என்ன பண்றாங்க, அப்படியே டைரக்டா பண்ண முடியாட்டி மனசால அவரை உள்ளத்தால அவரை கட்டி அணைச்சு அவங்களோட தாபம் எல்லாம் தீந்து போற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. குறிப்பு: விழிப்பு கனவு நிலைகளின் செயற்பாடுகள் இது நான், இது எனது என்கின்ற உணர்வுகளால் வெதும்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உறங்கும் நிலையில் இதன் அபிமானியான பிராக்ஞனை அடைந்து அவனிலேயே லயிப்பதால் உலகில் வெம்மை, அதாவது தாபம் தானாக அழிந்து விடுகிறது. அற்புதமான வாக்கியம். நம்ம முழிச்சிட்டு இருக்க நிலையில இல்ல கனவு கண்டுட்டு இருக்கும் பொழுதோ, கனவு கண்டுட்டு இருக்கும் போது கூட நான் பாக்குறேன், நான் செய்யறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான்கிறது தெரியும்ல. முழிச்சிட்டு இருக்கிறப்ப இது நானு, இது என்னோட பொருள், என்னோட வேலை, அந்த மாதிரி இருக்கிறோம். ஆனா டீப் ஸ்லீப்ல போயிடும்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த பகவானோட சேர்ந்து இருக்கோம். இப்பவும் அவர் கூட தான் இருக்கோம். ஆனா அப்ப இது நானுங்கிற நிலைமை இல்லாம, என்னதுங்கிற நிலைமை இல்லாம அவரோட சேர்ந்து இருக்கிறோம். அதனாலதான் நம்மளால காலையில டீப் ஸ்லீப் தூங்கி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம் இல்லையா? அது போல இப்ப நேரடியா கண்ணனை பார்த்துட்டாங்க. அப்ப என்ன நடக்கிறது இவங்களுக்கு? இது முக்கியமா அப்படி கேளுங்க, யோசிச்சு கேளுங்க, கவனமா கேளுங்க. இப்ப தூங்கி நம்ம முழிச்சிட்டு இருக்கிற நிலை மாறி, தூக்க நிலை மாறி டீப் ஸ்லீப்ல போனா நமக்கு கான்சியஸே இல்லாம ஆயிடும்ல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போனா பகவான் கூட நம்ம எப்படி சேர்ந்துடுறோமோ, அது போல இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க விழிப்பு நிலையிலே அவங்கள மறந்துடுறாங்க. அந்த பகவானோட கனவு நிலையும் மறந்துடுறாங்க. பகவானோட அப்படியே அந்த கான்சியஸ்ல அன்கான்சியஸா போனா எப்படி இருக்கும், அந்த நிலையில போய் பகவானை அனுபவிக்கிறாங்களாம். அதனால அவங்களோட தாபம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம அந்த நிலையில போகும் பொழுது நம்ம பகவான் கிட்ட போய் நம்மளோட எல்லா விதமான தாபமும் போதில்ல, அழிஞ்சிருதில்ல, அது போலன்னு சொல்றாங்க. தாஸ்ததா தியக்த சர்வாஷா பிராப்தா ஆத்ம தித்ருக்ஷா திருக்ஷ ஆத்ம தித்ருக்ஷயா விஜ்ஞாயா கில விஜ்ஞாயா கில திருஷ்டா பிராஹ பிரஹ சிதானத சிதானனக. ஆசைகள் அனைத்தையும் அகற்றி தன்னையே காண விரும்பி வந்துள்ள அவர்களை கண்டு அனைத்தையும் காண்கிற சாட்சியான கண்ணன் மலர்ந்த முகத்துடன் சற்றே சிரித்த வண்ணம் கூறனானார். கண்ணன் பாக்குறார், ஏற்கனவே இவர் பண்ணதே இந்த பசங்க எல்லாம் பசி வந்ததுக்கு காரணம் கண்ணன். பசி அவங்கள போய் கேட்டது கண்ணனால, போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னது கண்ணனால. இவங்க எல்லாம் எதுக்காக இத்தனையும் பண்றார், அந்த அந்தன பெண்களுக்கு பகவான் கட்டாட்சம், அருள் கட்டாட்சம் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப நாளா கண்ணனை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல. அவங்களுக்கு தரிசனம் தரணுங்கிறதுக்காக தான் பகவான் இத்தனை சேஷ்டிதங்களும் பண்றார். அப்ப சொல்றார், இப்படி ஆசைகள் எல்லாத்தையும் அகற்றிட்டாங்க, தன்னையே காண விரும்பி வந்துள்ள அந்த அந்தன பெண்களை பார்த்து கண்ணன் அவங்களுக்கு சாட்சியா அந்தராத்மியா இருக்கான்ல, அந்த கண்ணன் மலர்ந்த முகத்தோட சற்றே சிரிச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து புன்சிரிப்பு சிரிச்சுட்டு சொல்றா, ஸ்வாகதம் ஓ மகாபாகா ஆஸ்யதாம் கரவாம கிம் என்னோதித்ருக்ஷயா பிராப்தா உபப்பன்ன மிதம் ஹிவஹா. பாக்யவதிகளே ஸ்வாகத்தம், வாங்க, உங்கள் வரவு நல்வரவாகுக. ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம், உட்காருங்க, அமருங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களை பார்க்க வந்துள்ளீர்கள், இது அன்பே வடிவான உங்களுக்கு ஏற்ற செயலே அப்படின்னு கண்ணன் சொல்றார். ஸ்வாகத்தம் ஓ மகாபாக, பாக்யவதிகளே, ஆஸ்யதாம் கரவாமிக்கும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். எங்களை பார்க்க வந்துள்ளீங்களே, நீங்க எப்படி ஏற்பட்டவங்க, அன்பே வடிவான உங்களுக்கு ஏற்ற செயலே, அது உங்களுக்கு தகுதியான செயல்தான். நன்வத்தாமை குர்வந்தி குஷலா ஸ்வார்த்த தர்ஷனாக அஹை துக்கிய வியவஹிதாம் பக்திமாத்ம பிரியே யதா. தம் நலம் உணர்ந்த அறிவாளிகள், அதாவது அந்த அறிவாளிகள்னா யாரு, ஞானிகள், தத்துவ ஞானத்தை அறிந்த ஞானிகள் பயன் கருதாது என்னிடம் இடையறாத பக்தியை வைக்கின்றனர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதியவர்கள், அதாவது ஆத்ம ஞானிகள்
நானுங்கிற அகங்காரத்தை விட்டு, என்னோடதுங்கிறத விட்டுட்டு, மமக்காரத்தை விட்டுட்டு, பரமாத்மா ஞானம் ஜீவாத்மா ஞானம் படைத்த ஒருவன் தன்னுடைய பயன் கருதாது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம என்கிட்டயே இடையறாது பக்தி வைக்கிறான். அதுவே தனக்கும் மிக பிரியமான ஆத்மாவிடம் வைக்கிற அன்பு அப்படின்னு சொல்றார். அதுதான் இப்ப நம்ம உலகத்துல எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது எதுக்காக? சரீரத்துக்காக செய்யறோமே தவிர ஆத்மாவுக்காக நம்ம செய்யல. இப்ப பாகவதம் கேட்கிறோம்ல, இது ஒண்ணுதான் ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல். இந்த மாதிரி ஆத்ம விஷயங்கள் மாத்திரம்தான் நான் சொல்லக்கூடிய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனா மத்த யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் ஒரு நாளைக்கு காலம்பரை தூங்கி எழுந்திரிச்சு ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம செய்யற அத்தனை விஷயங்களும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம ஆத்மாவுக்கு செய்யறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா தத்துவம் அறிந்த ஞானிகள் ஆத்மாவுக்கு உன்னதி, ஆத்மாவுக்கு எது நல்லதோ அததான் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அது போல நலமுணர்ந்த அறிவாளிகள் ஆத்மாவுக்கு எது அது அவங்க கிட்ட மாத்திரம் இல்ல, அந்த ஆத்மாவுக்கும் நல்லது பண்ணுதுன்னு சொல்றாரு. எது? நலமுணர்ந்த அறிவாளிகள் பயனை எதிர்பார்க்காம பகவான் கிட்டே வைக்கிற அன்பு அவனுக்கு அந்த ஆத்மாவுக்கும் நல்லதை செய்யுது அப்படின்னு சொல்றார். பிராண புத்தி மனஸ்வாத்ம தாரபத்ய தனாதயः யத் சம்பர்காத் பிரியா ஆசன் ஸ்ததகோன்வ பரப்பிரியः. உயிர், அறிவு, மனம், உடல், சுற்றார், மனைவி, மக்கள், செல்வம் முதலிய அனைத்தும் ஆத்மாவிற்கு பிரியமானவை என்பதால் தான் பிரியத்திற்கு உரியவையாகின்றன. ஆகவே ஆத்மாவை காட்டிலும் பிரியமானது எது? ஆத்மாவே கண்ணன் தானே அப்படின்னு ரொம்ப அற்புதமா சுகபிரம்மம் சொல்றார். பிராணன், புத்தி, மனசு, அப்புறம் ஸ்வாத்மா அப்படின்னு நான் ஆத்மா நானே. தார, பத்னி, பத்தியக எல்லாமே கணவனோ மனைவியோ, தனாய நம்ம கிட்ட இருக்க செல்வங்களோ, யத் சம்பர்காத் எல்லாமே உயிர், உடல், அறிவு, மனம், சொந்தம், மனைவி, மக்கள், செல்வம் அனைத்தும் ஆத்மாவுக்கு பிரியமானவை என்பதால் தான் பிரியத்துக்கு உரியவையாகின்றன. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் நமக்கு பிரியமானதா நினைச்சுக்கிறோம். அதற்காகவே எல்லாமே சமர்ப்பிக்கிறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மாதிரி எல்லாம் அந்த ஆத்மா சரீரத்துக்கே சமைக்கிறோம். எதுக்காக? இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறதுனால. ஆகவே ஆத்மாவை காட்டிலும் பிரியமானது எது? அப்ப ஆத்மாவை காட்டி பிரியமானது எது? ஆத்மாவா உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணா பரவாயில்ல. ஆனா ஆத்மாவை என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த சரீரம் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இருக்கும். அப்ப ஆத்மாவை காட்டிலும் பிரியமானது எது? ஆத்மாவே கண்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா பகவான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது ஆத்மாவுக்குள்ள எல்லா சிரேஷ்டமான விபூதி அத்தியாயம் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லா சிரேஷ்ட வஸ்துக்கள் எல்லாம் கண்ணன் சொல்லும் பொழுது ஆத்ம கூட்டங்களுக்குள்ள நான் என்னவா இருக்கேன்? ஆத்மாவா இருக்கேன்னு சொன்னார். ஆத்மாவுக்கு ஒரு அந்தராத்மா இருக்குல்ல, அதுவா நான் இருக்கேன்னு கண்ணன் சொன்னார்ல. அது போல தத்யாத தேவயஜனம் பதயோவோ த்விஜாதயः ஸ்வசஸ்திரம் பாரயிஷ்யந்தி யுஷ்மாபிர்கிருஹமேதினः. ஆகையால் வேள்விச்சாலைக்கு திரும்ப செல்லுங்கள். உங்கள் கணவர்களான அந்தணர்கள் உங்களது துணை கொண்டுதான் தங்கள் வேள்வியை நிறைவுற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒரு காரியம் தேவ காரியம் பண்ணும் பொழுது தர்மபத்தினி கூட இருந்ததான் அது காரிய பலன் கிட்டும். அந்த பன்னாட்டிய தர்மபத்தினி கூட இல்லாட்டி அந்த காரியமே செய்ய முடியாது. எந்த வைதிக காரியமும். ராமரே அப்படித்தானே பண்ணார். சீதா பிராட்டி பூமிக்கு போன உடனே சீதா பிராட்டி தான் கூட இல்லாதப்ப தங்க பதுமை பண்ணி வச்சுட்டான ராமர் நிறைய யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணாருன்னு நம்ம சரித்திரம் படிக்கிறோம்ல. அது போல அதனால கண்ணன் சொல்றார், உடனே நீங்க எல்லாம் யாகசாலைக்கு திரும்பி போங்க. உங்க கணவர்கள் அந்தணர்கள் எல்லாம் உங்களோட துணையினாலதான் இந்த யாகம் சத்திர யாகம் செஞ்சிட்டு இருக்காங்க. அது நீங்க போனாதான் பூர்த்தி ஆகும். அதனால நீங்க போங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். பத்னியோ ஊச்சுகு பத்னி நந்தன பத்தினிகள் எல்லாம் சொல்றாங்க, மைவம் விபோர்ஹதி பவான் கதிதும் நிருஷம்சம் சத்யம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம் பிராப்தா வயம் துளசிதாவ சிருஷ்டம் கேஷைர் நிவோடு மதிலங்கிய சமஸ்த பந்தூன் சொல்றாங்க. அந்த அந்தன பத்தினிகள்லாம் இதை கேட்ட அந்தன மனைவிகள் கூறுகிறார்கள், எங்கும் நிறைந்துள்ளவரே, தாங்கள் இவ்வாறான கடுஞ்சொல் கூறலாகாது. நாங்கள் எங்களது உறவு அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு தங்கள் திருவடிகளில் இருந்து நழுவிய துளசி மாலையை தலையால் தாங்கவே தங்கள் திருவடிகளை வந்தடைந்தோம் அப்படின்னு சொல்றார்.
நீங்க இந்த மாதிரி கடும் சொல்லலாம் சொல்லக்கூடாது கண்ணா. ஏன் எங்களை திரும்பி போ சொல்ற? நீதான் சரணம்னு நான் வந்து உன்னுடைய சரணாரவிந்தத்துல சரணம் அடைஞ்ச எங்களை நீ போன்னு சொல்லாம உன்னுடைய திருவடியில சாத்தின துளசியோடைய அந்த உன்னுடைய துளசியில அந்த தலைய வச்சு நாங்க தங்கள் திருவடிகளை வந்து அடைந்தோம். உன்னுடைய திருவடியாகிற திருவடி தாமரைகள்ல சாத்தி இருக்கக்கூடிய துளசி நழுவி விழுந்தா அத தலையால தாங்கவே நாங்க உங்களோட திருவடியை வந்து அடைஞ்சிருக்கோம். எங்களை போய் நீ ஏன் இப்படி ஒரு கொடுன்னு சொல்லி போன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. பிரியோகி ஞானி நோத்யர்த்தம் அஹம்ச சச்சம பிரியகா. பகவத்கீதையில கண்ணன் 7வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு 9வது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகம் சொல்லியிருக்கார். ஞானி துவாத்மைவமே மதம் அப்படின்னு அதே 7வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார். இதெல்லாம் உண்மையான வார்த்தை, 9 வார்த்தைகள் தானே அப்படின்னு இந்த அந்தன பெண்கள் எடுத்து உதாரணம் காமிக்கிறாங்க. நச புனராவர்த்தத்தை என்ற உபனிஷம் நச்ச புனராவர்த்தத்தை அப்படின்னு உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லுறதே. போனவன் திரும்பி வரமாட்டான், வைகுண்டத்துக்கு போனவன் திரும்பி வரமாட்டான்னு உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லுதே. நச்ச புனராவர்த்தத்தை நச்ச புன ஆவர்த்தத்தை அப்படின்னா திரும்பி வருவதில்லைன்னு வேதங்கள்லாம் சொல்லுதே. நீ ஏன் எங்களை போ சொல்ற அப்படின்னு இந்த பொண்ணுங்கள்லாம் அந்தன பத்னிகள்லாம் கேக்குறாங்க. கிருணந்தி நோன பதய பிதரௌ சுதாவா ந பிராத்ருபந்து சுகிருத குதயே வச்சான்யே தஸ்மாத் பவத் பிரபதையோ பதிதாம் மனாம்னோ நான்யா பவேத் கதிரரிந்தம தத் விதேஹி. காமம் முதலிய எதிரிகளை அடக்குபவரே, எங்கள் கணவர்களோ பெற்றோர்களோ புதல்வர்களோ சகோதரர்களோ உறவினர்களோ நண்பர்களோ இனி எங்களை ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தடுத்தும் நாங்க கேட்காம ஓடி வந்துட்டோம். அதனால காமங்கள் எல்லாத்தையும் அடக்கி கொடுக்கக்கூடியவனே பகவானே. ரிஷிகேஷன் அப்படின்னால என்ன? அந்த எல்லா இந்திரியங்களையும் அடக்கி கொடுப்பவன் அவன் தானே. அப்பேற்பட்ட பகவானே, நாங்க இப்ப திரும்பி போனோம்னா எங்களுடைய கணவர்களோ பெத்தவங்களோ குழந்தைங்களோ இல்ல என்னோட சகோதரனோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இனி யாரும் எங்களை ஏத்துக்க மாட்டாங்க. மற்றவர் என்னதான் செய்வர்? அப்படி இருக்கும்போது மத்தவங்களை என்ன செய்ய முடியும்? உங்கள் திருவடிகளில் வந்து விழுந்த எங்களுக்கு வேறு கதி இல்லை. ஆகவே நாங்கள் வேறு ஒருவரை சரண் புகா வண்ணம் எங்களுக்கு உரியதை செய்யுங்கள் அப்படின்னு இந்த பொண்ணுங்க கேக்குறாங்க. நாங்க இனிமே திரும்பி போனா எங்களை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால உன்னோட திருவடியில வந்து சரணமடைந்த எங்களுக்கு அதுக்கு உண்டான வழியை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ பகவான் உவாச். அப்பதான் பகவான் சொல்றார். பதையோ நாப்பிய சூயேரன் பித்ரு பிராத்ரு சுதாதயः லோகாச்சவோ மயோபேதா தேவா அப்யனு மன்வதே. பகவான் சொல்றார், உங்கள் கணவர்களோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ புதல்வர்களோ இவர்களில் யாரும் உங்களிடம் குறை காண மாட்டார்கள், ஒதுக்கவும் மாட்டார்கள். என்னை சார்ந்த உங்களை உலகமும் மதிக்கும், ஏன் தேவர்களும் உங்களை மதிப்பார்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றார். நீங்க திரும்பி போங்க. உங்க கணவர்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் கூட பிறந்தவங்களாகட்டும் மத்த சொந்த பந்தம் யாருமே உங்களை ஒதுக்கி தள்ள மாட்டாங்க. உங்ககிட்ட எந்த ஒரு குற்றத்தையும் யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்களை ஒதுக்கவும் மாட்டாங்க. என்ன சார்ந்த உங்களை இன்னும் மதிப்பு மரியாதையோட நடத்துவாங்க. ஏன் தேவர்கள் கூட உங்களை ரொம்ப மதிப்பாங்க. அதனால நீங்க போங்கன்னு சொல்றாரு. ந பிரீத்தையேனு அனுராகாய ஹெங்கசங்கோ நிருணாமிக தன் மனோமயி இஜ்ஜானா சிரான்மாம் வாப்யத. ஏன்னா இந்த உலகத்துல மானிட பிறவி உலகில் இன்பங்களையே நுகர்வதற்கு அன்று என்னிடம் அன்பு அதாவது பக்தி செய்யவே அல்லாது மனிதர்களுக்கு என்னோடு உறவாடுவது என் அன்பிற்கோ கருணைக்கோ காரணமாவது இல்லை. ஆகவே உங்கள் மனதை என்னிடம் வையுங்கள், ஆனால் விரைவிலேயே என்னை அடையலாம். அதனால் விரைவிலேயே என்னை அடையலாம் சொல்றார் கண்ணன். ரொம்ப அற்புதமான வாக்கியம், நமக்காக சொன்ன மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல மானிட பிறவியில உலகில் இன்பங்களை நுகர்வதற்கு மாத்திரம் இல்ல, நமக்கு இந்த ஜீவன் அந்த வாழ்க்கையை பகவான் கொடுத்திருக்கிறார்ல, அது சொல்றார். இந்த உலகத்துல மானிட பிறவிங்கிறது வெறும் உலகத்துல இருக்கக்கூடிய லௌகிக்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் அன்று, என் மேல அன்பு செலுத்துவதற்காக, அன்புனா பக்தி பண்ணுவதற்காக, அல்லது மனிதர்களுக்கு என்னோடு உறவாடுவது, மனுஷங்களுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, என் கூட உறவாடுவது எது மூலியமா? இந்த மாதிரி என் மேல அன்பு பக்தி வைக்கிறது மூலியமாவே தவிர என் அன்பிற்கோ கருணைக்கோ காரணமாவது இல்லை. மனிதர்களுக்கு என்னோடு உறவாடுவது
என் அன்பிற்கோ கருணைக்கோ காரணமாவதில்லை. அல்லாது என்கிட்ட பக்தி வைக்கிறது, என்கிட்ட அன்பு வைக்கிறது, அதை தவிர மனிதர்களுக்கு என்கிட்ட உறவாடுவதோ கருணைக்கோ எந்த ஒரு காரணமும் ஆவறது கிடையாது. என்கிட்ட அன்பு வச்சாதான் அது உண்மையான பக்தி. அதுதான், அதுக்காக தான் இந்த மானுட ஜென்மமே அப்படி சொல்ற. வெறுமனே உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக மாத்திரம் இல்ல, என் மேல பக்தி வைக்கிறதுக்காக தான். மனிதர்களுக்கு வெறுமனே உறவாடுறதுக்கோ இல்ல இதுக்கோ அதுக்கோ எல்லாம் இதுக்காக மாத்திரம் கிடையாதுன்னு சொல்றார். ஆகவே உங்கள் மனதை என்கிட்ட வைங்கோ, மனசை என்கிட்ட வச்சிடுங்க, உங்களுடைய காரியம் சீக்கிரமா கைகூடும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு கண்ணன் சொல்றார். சுகபிரம்ம இது பரீட்சிட்டு சொல்றார். இத்யுக்தா பத்னியஸ்தா யஜ்ஞவாட்டம் புனர்கதாக தே சானசூயவஸ்வாபிஹி ஸ்ரீவி சத்ரமபாரயன். சுகபிரம்ம பரீட்சிட்டு சொல்றார், இப்படி சொல்லப்பட்ட பகவானால அந்தணர்களோட மனைவிகள் எல்லாம் உடனே வேள்வி சாலைக்கு திரும்பி போயிட்டாங்க. அந்தணர்களும் அவர்களிடம் குறை காணாமல் தத்தம் மனைவியுடன் வேள்வி நிறைவு செய்தனர். அவங்களும் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே அவங்களை எதுவுமே குறை சொல்லல, குத்தா சொல்லல. அவங்க மனைவிகளோட சேர்ந்து யாக யஜ்யங்களை சம்பூர்ணம் பண்ணாங்க, முடிச்சாங்க. தத்ரைகா விக்ருதா பர்த்ரா பகவந்தம் யதாஸ்ருதம் ரோதோபகுஹ்ய விஜஹௌ தேகம் கர்மானு பந்தனம். அந்த அந்தன பெண்கள் எல்லாம் பத்னிகளில் ஒருத்தி சொல்றா, தன் கணவரால் அதாவது கண்ணனை காண வெளியில் செல்ல முடியாதபடி தடுக்க பெற்றவள். ஒரு அந்தன பெண் சொல்றா, அந்த அந்த அந்தணர்களுடைய மனைவியில ஒரு பொண்ணு சொல்றா, தன் கணவளால தடுக்க பெற்றவள். கண்ணனை வெளியில போய் பார்க்கணும்னு நம்ம கிளம்புறப்பெல்லாம் தடுத்த ஒரு அந்தணனோட மனைவி சொல்றா, அவள் காதால் கேட்டுணர்ந்தபடி பகவானை உள்ளத்தில் இருக அணைத்து கர்மத்தின் தொடர்பால் பெற்றிருந்த உடலை விட்டால் உள்ளத்தில் இருந்த பகவானிடம் இரண்டர கலந்து விட்டால். அற்புதமான வாக்கியம் சொல்றார். ஒரு கணவன் அவளை போக விடாம தடுத்தானா, அந்த பொண்ணு இது அப்படி சிந்தையந்தி கதை மாதிரி இருக்கு. கண்ணனை காண ஆசை அவளுக்கு ரொம்ப, காண வெளியில ஓடி வந்தாளா, அப்ப கணவன் போக கூடாதுன்னு தடுத்தானா, அதனால அவள் காதால் கேட்டு பகவானை பத்தி கேட்டு விஷயத்த கேட்டிருக்காளா, பகவானை உள்ளத்துல இறுக கட்டிக்கிட்டாலாம். பகவான ஆசையார அவனை பத்தி கேட்டு மானசீகமா பகவானை கட்டிக்கிட்டாலாம். கர்மத்தோட தொடர்பால் பெற்று இந்த உடலை விட்டாள். அதனால என்னாச்சு, எப்படி சிந்தையந்திக்கு போக முடியலையேன்னு ஒரு துக்கம், அதே போல கண்ணனோட வேணுகானம் கேட்டது, ரெண்டுத்தினாலையும் பாவ புண்ணியங்கள் ரெண்டும் ஒழிஞ்சிச்சு, பகவான் அடைஞ்சாளுங்கிற மாதிரி. கணவன் போகக்கூடாதுன்னு தடுத்த ஒரு கஷ்டம், ரெண்டாவது பகவான் உள்ளத்துல ஆசையார கட்டிக்கிட்டதுனால அவளுக்கு இருந்த எல்லா விதமான கர்ம தொடர்புகளும் அருந்து விட்டன. உள்ளத்துல இருந்த பகவான் கிட்டதே இரண்டரை கலந்து விட்டாள் அப்படின்னு சொல்றார். பகவன்னாபி கோவிந்தஹ தேனைவான்னேன கோபகான் சதுர்விதே நாசயித்வா ஸ்வயம் ச புகுஜே பிரபு. அனைத்தும் அறிந்த அனைத்துமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அவர்கள் அளித்த அந்த 4 வகை உணவை கோபர்களுக்கு தந்து சாப்பிட செய்து தானும் சாப்பிட்டார். எல்லாம் தெரிந்த பகவான் சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனான கிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த 4 விதமான உணவுகளையும் கோபர்களுக்கும் தந்து அவங்கள சாப்பிட சொல்லிட்டு தானும் உண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏவம் லீலானவ புஹு லோக மனுஷீலயன் ரேமே கோகோப கோபீனாம் ரமயன் ரூப வாக்ருதைஹி. திருவிளையாட்டாக மனித வேடம் பூண்ட பகவானும் இவ்வாறு மனித உலகை பின்பற்றி பசுக்கள் கோபர்கள் மற்றும் கோபியரின் உள்ளத்தை தமது உருவ அழகு, பேச்சு அழகு மற்றும் செயல் அழகுகளால் மகிழ்வித்து தானும் மகிழ்ந்தார். இப்படி நடிகனா பகவான் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் கண்ணனா இன்னைக்கு பூமியில நடிச்சு நாடகம் பண்ணி மனித உலகத்தை வாழ்க்கையை போல தானும் மனிதன் போல வேடம் போட்டுட்டு இவ்வாறு மனித வாழ்க்கை எப்படியோ அதை பத்தி பின்பற்றி பசுக்கள் கோபர்கள் கோபியர்கள் உள்ளத்தை எல்லாம் தன்னுடைய அழகாலையும் பேச்சாலையும் செயலாலையும் கவர்ந்து இழுத்து சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷம் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதானு ஸ்மிருத்ய விப்ராஸ்தே அன்பதப்யன் கிருதாகசஹ யத் விஸ்வேஸ்வரயோ யாக்ஞமஹன்மநிடம் நிர்விடம்பயோஹோ. அந்த அந்தணர்களும் மனித வேடத்தில் வந்த உலகின் ஈஸ்வரர்களான கண்ணன் பலராமனது வேண்டுகோளை மறுத்தோமே என்று தாம் இழைத்த தவற்றை நினைத்து வருந்தி தங்களை தாமே வெறுத்து கொண்டனர்.
உடனே அந்த அந்தணர்களுக்கும் பகவான் பாடம் கொடுத்திட்டார். அவங்களுடைய மனசுல ஐயோ மனுஷ வேஷம் பூண்டு வந்திருக்கக்கூடிய பகவானான ஈஸ்வர்களான கண்ணன் பலராமர் வேண்டுதல், அவங்க உணவு வேண்டியும் நம்ம தராம மறுத்துட்டோமே, பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவங்க பண்ண தப்ப நினைச்சு 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 ரொம்ப வருத்தப்பட்டு தங்களை தாங்களே வெறுத்துக்கிட்டாங்களாம். ஐயோ நான் போய் இப்படி பண்ணிட்டேன், இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறுப்பு உண்டாக்கிச்சான். திருஷ்டுவா ஸ்திரீணாம் பகவதி கிருஷ்ணே பக்தி மலௌகிகம் ஆத்மானம் ச தயாஹீனம் அனுதப்தா வியகர்ஹயன் சொல்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணத்துல. பெண்களுக்குள்ள உலகியலுக்கு அப்பால் பட்ட பக்தியையும் அந்த பக்தியற்ற தன்மையும் சீர்தூக்கி வருந்தியவர்களாக தம்மையே நொந்து கொண்டனர். அந்த அந்தணர்கள் என்ன பண்ணாங்களாம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட இந்த பெண்களுக்கு உள்ள உலகியலுக்கு அப்பால் பட்டதான அந்த பிரகிருதிக்கு அப்பால் பட்ட விதமான ஒரு பக்தி அந்த பெண்களுக்கு இருந்திருக்கே, நமக்கு இல்லாம போச்சே. அந்த பக்தியற்ற தன்மையும் சீர்தூக்கி வருந்தியவர்களாக, பெண்களுக்கு இவ்வளோ பக்தி கண்ணன் மேல இருந்திருக்கு, நமக்கு இது இல்லாம போச்சே, இந்த பக்தியை மேம்பாட்டை நினைச்சு வருந்தி தம்மையே நொந்து கொண்ட நமக்கு அப்படி இல்லாம போயிடுச்சேன்னு இவங்க எல்லாம் நொந்துகிட்டாங்களாம். திக் ஜன்ம நஸ்திரிவ்ருத் வித்யாம் திக்ரதம் திக் பகுஜதாம திக்குலம் திக் கிரியாதாக்ஷ்யம் விமுகாயே வதோக்ஷஜே. சுக்ல சோணித்த சம்பந்தத்தா உயர்ந்த மனித பிறவி பெற்று உபநயனம் என்னும் சடங்கு செய்து காயத்ரி மகாமந்திர தீட்சை பெற்று அந்தணர்கள் ஆனோம். சொல்றாங்க அந்தணர்கள் நொந்துக்கிறாங்க. எப்படி நொந்துக்கிறாங்கன்னா, சுக்ல சோணித்த, சுக்லன வெள்ள, சோணித்த அந்த சம்பந்தத்தால, சுக்ல சோணித்த சம்பந்தத்தால உயர்ந்த பிறவியை நம்ம அடைஞ்சோம். அந்தணர்கள் பிறவியை பெற்றோம். அதனால நமக்கு உபநயனம் ஏற்பட்டது. அதனாலதானே பகவானை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு குளத்துல பிறந்திருக்கோம். அது பெரிய நல்ல ஒரு குளத்துல பிறந்திருக்கோம். அதனால உபநயமும் நமக்கு ஆச்சு. சடங்கு செஞ்சு வச்சாங்க. காயத்ரிங்கிற மகா மந்திரம் தீட்சை வாங்கினோம். அந்தணர்கள் ஆனோம். வேதங்களை கற்று மிகப்பெரிய வேள்விகளை செஞ்சோம். இவை அனைத்துமே வீண்தானே அப்படின்னு அந்த அந்தணர்கள் வந்துகிட்டாங்களாம். படித்த படிப்பு வீணே, நாம் அனுஷ்டித்த விரதங்களும் பயனளிக்கவில்லையே, இத்தனை நம்ம கற்றிருந்தும் இப்பேற்பட்ட ஜென்மம் கிடைச்சும், இப்பேற்பட்ட அந்தன ஜென்மம் கிடைச்சு, இத்தனை யாக யஜ்ஞம் பண்ணி எதனால என்ன புண்ணியம், நம்ம ஒண்ணுமே நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோமே. வேதங்களை கற்று மிகப்பெரிய வேள்விகள் எல்லாம் செஞ்சு கூட இது எல்லாமே வீணா போச்சு. படித்த படிப்புனாலதான் என்ன பிரயோஜனம், அத வாழ்க்கையில் நடைமுறை பண்ணவே இல்லையே. நாம் அனுஷ்டித்த விரதங்களும் பயனளிக்கலையே. அதிகம் படித்தோமே, என்ன லாபம். என் உயர் குடிப்பிறப்பு, வேதங்கள் கூறும் கர்ம காரணங்கள், ஒப்பற்ற திறமை, இவை அனைத்துமே வீண்தான். ஏனெனில் புலனறிவிற்கு எட்டாத ஸ்ரீ கிருஷ்ணனிடம் நமது உள்ளம் செல்லவில்லையே. திறமை எது இருந்தாலும் பகவத் பக்தி இல்லையே அப்பிறவி வீணே அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்தணர்கள் உணர்ந்துட்டாங்க. என்ன நான் படிச்சு என்ன செஞ்சு என்ன புண்ணியம், லௌகிக்க படிப்பு படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பகவானை பத்தி சொல்லக்கூடிய அந்த வேதம், வேத அத்தியனம், வேதாந்தம் எல்லாம் படிச்சு எல்லாம் தெரிஞ்சு நான் பகவான் கிட்ட என் மனசு மாத்திரம் போகவே இல்லையே. இதனால என்ன பயன், நான் இவ்வளவு படிச்சோ, இல்ல அவ்வளவு யாக யஜ்யம் பண்ணி இவ்வளவு மந்திரம் செஞ்சோ, இவ்வளவு மேல் குடிப்பிறப்புல பிறந்தோ, எதனால என்ன புண்ணியம், ஒண்ணுமே நடக்கலையே, பகவானை உணராம போயிட்டனே அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை இருந்தும், திறமை எது இருந்தும் பகவத் பக்தி இல்லைன்னா அந்த பிறவியே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் மேல பக்தி இல்லைன்னா அந்த ஜென்மமே வேஸ்ட்னு சொல்றாங்க. நூனம் பகவதோ மாயா யோகினாம் அபி மோகினி யத் வயம் குரவோன்றுணாம் ஸ்வார்த்தே முக்கியா மகே த்விஜாஹ. சொல்றாங்க பகவானோட மாயை மனதை அடக்கிய யோகிகளையும் நிலைக்குலை செய்யும். பகவானோடைய இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய சத்வரஜஸ் தமசுங்கிற குணங்கள் மாயை இருக்கே, அது எப்பேற்பட்ட யோகிகளை கூட நிலக்குள்ளேயே செஞ்சிடும். விஸ்வாமித்திரர் எல்லாம் நிறைய தடவை பார்த்திருக்கோம்ல, ஊர்வசி ரம்பா அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எல்லாம் எப்பேற்பட்ட யோகிகள் நிலை குலைஞ்சு போயிடுறாங்கல்ல. எதனால, இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால. நாமும் மற்ற மாந்தருக்குத்தான் ஆசிரியமானவர்கள். நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்மளாம் யோகிகள்லாம் கிடையாது, ஒருத்தர் அண்டிதான வாழறோம். ஆனால் தன்னலம் பற்றியதில் கலக்கம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. செல்பிஷா இருந்து நம்ம அதனால கலக்கம் அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அஹோ பஷ்யத்த நாரீணாம் அபி கிருஷ்ணே ஜெகத்குரௌ துரந்த பாவம் யோ வித்யன் மிருத்யுபாஷான் கிருஹாபிதான். பெண்களாயிருந்தும் உலக ஆச்சாரியனான கண்ணனிடம் இவர்கள் உள்ளம் எவ்வளவு ஆழ்ந்திருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஒவ்வொரு வீட்டோட நிஷ்டையும். ஒவ்வொரு வீட்லயும் கணவன் என்ன ஒரு அத்தியாயனம், வைதிக குடும்பத்துல கூட நிறைய பேர் வீட்டுல கணவன் எவ்வளவு வேத அத்தியாயனம் பண்ணியிருந்தாலும் பெண்கள் தான் பக்தி பண்ணுவாங்க.
பகவான் மேல. கணவன் அலுவலகம் அப்படி இப்படின்னு அதுல நாட்டம் காமிக்க மாட்டாங்க. நான் பிராமின் வீட்லயே கூட அப்படித்தான். சாதாரணமா பக்தி இருக்கும். ஆனா அளப்பரியாத பக்தி பெண்களுக்கு தானே இருக்கு ஜாஸ்தி. அததான் இந்த ஆண்கள் சொல்றாங்க அந்தணர்கள். நம்ம ஆண்களா பிறந்து இவ்வளவு வேத அத்தியனம் பண்ணி அதனாலே ஒண்ணும் பண்ண முடியலையே. ஆனா பெண்களா இருந்து கூட ஜெகத் குருவான உலகத்துக்கெல்லாம் ஆச்சாரியனான கண்ணனிடமே இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆழ்ந்த பக்தி இருந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. மரண காலத்திலும் நீங்காத என்னுடையது என்கின்ற பாசத்தை அந்த பக்தி அறுத்து விட்டதே. எப்பேற்பட்டவனுக்கும் மரண தருவாயில என்ன தோணும்? அப்படி தோணக்கூடாது இயற்கையா. ஜென்ரலா தோணக்கூடாது. ஆனா என்ன தோணும்? ஐயோ நான் சாக போறேனே, இல்ல என்னோட வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் எப்படி ஆகுமோ, நான் போனதுக்கு அப்புறம் என் குழந்தைங்க எப்படி இருப்பாங்களோ, எப்படி கஷ்டப்படுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி சிந்தனைகள் தானே இருக்கும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இவங்களுக்கு அந்த பயமே இல்லாம பக்தியினால அறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்றார். நான் சாந்தி ஜாதி சம்காரோ நனிவாசோ குராவபி ந தபோ நாத்ம மீமாம்சா ந சௌச்சம் ந கிரியா சுபா. இவர்களுக்கு அதாவது இந்த அந்தண பெண்களுக்கு அந்தணர்களுக்குரிய உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்கள் இல்லை. குருவை அண்டி இவர்கள் வாசிக்கவில்லை, வாசிக்கவும் இல்லை, தவமும் இல்லை, ஆத்ம தத்துவ ஆராய்ச்சியும் இல்லை, தூய்மையோ சந்தியாவந்தனமோ அக்னிஹோத்திரம் போன்ற மங்களமான செயல்முறைகளோ இல்லை அப்படின்னு சொல்றார். வேதங்களை படிக்கிறதுக்கு இவங்களுக்கு தான் அருகதைன்னு இருக்கு. 3 வர்ணத்துல பிறந்த ஆண்கள் மாத்திரம்தான் வேதத்தை படிக்கலாம். பிராமண சத்திரிய வைசியர்கள் 3 பேரும் தான் வேதத்தை அத்தியாயனம் பண்ண முடியும். அதுலயும் ஸ்திரீகள் பெண்கள் பண்ண முடியாது. அந்த வர்ணத்துல பிறந்திருந்தா கூட பெண்களுக்கு அந்த அருகதை கிடையாது. ஆனா கண்ணன் சொல்லியிருக்காரு. அதே வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றது, பகவானோட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறது, பகவானுக்கு பூ தொடுத்து கொடுக்கறது, பகவான் மேல பக்தியோடு இருக்கிறது, பகவான் கைங்கரியம் பண்றது, இதுல எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறார் சொல்றாங்க. எப்படி இந்த பிராமணர்கள் எப்படி அத்தியனம் பண்ணி இதுல சந்தோஷம் அடைகிறாரோ, அதை காட்டிலும் பகவான் இதுக்கு இந்த பிரீத்திக்கு இந்த சந்தோஷத்தை இதுல சந்தோஷம் அடைஞ்சிடறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுலபம் தானே ஸ்திரீகளுக்கு. அப்ப சொல்றாங்க இந்த அந்தணர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நம்ம எல்லாம் இப்படி பிராமணா பிறந்து வேத அத்தியனம் பண்ணி இதெல்லாம் செஞ்சோம். நமக்கு உபநயனம் பூநூல் பங்கு இருந்துச்சு, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு இருந்துச்சு. ஒரு குருவை அண்டி நம்ம வேத அத்தியனம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், ஆத்ம தத்துவத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும், இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் வந்துருச்சே. நம்ம ஆத்ம தத்துவத்துல ஆராய்ச்சி பண்ணோம், தூய்மையா இருந்தோம், சந்தியாவந்தனம் பண்ணோம், அக்னிஹோத்திரம் பண்ணோம், இத்தனை மங்களகரமான செயல்களும் செஞ்சோம், நமக்கு பகவான அறிந்த பாடில்ல. இந்த பொண்ணுங்க இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாம இவங்க எப்படி பகவான அடைஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாபி ஹ்யுத்தமஸ்லோகே கிருஷ்ணே யோகேஸ்வரேஸ்வரே பக்தி திருடான சாஸ்மாக்கம் சம்ஸ்காரதி மதாமபி. எனினும் அஜ்ஞானத்தை அறவே ஒழிக்கும் யோகேஷனான ஸ்ரீகிருஷ்ணனிடம் திடமான பக்தி உள்ளது. ஆனா இவங்களுக்கு என்ன இருந்துச்சு? இந்த இத்தனை அத்தியாயனம் அது இது எதுவுமே பெண்களுக்கு இல்லாட்டியும் பகவானான அகிலாண்டேஸ்வரனான பகவான், யோகர்களுக்கெல்லாம் யோகேஸ்வரனான பகவான் கிட்ட திடமான பக்தி இருந்துச்சு. முன்பு கூறிய சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் கொண்ட நமக்கு அந்த பக்தி இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற அத்தனையும் இந்த பெண்ணுங்க கிட்ட இல்ல, ஆனா பக்தி ஒண்ணு இருந்துச்சு. அவங்க கிட்ட நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கு. நமக்கு அந்த பெண்ணுங்க கிட்ட இருந்த பக்தி நம்ம கிட்ட இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருந்த இத்தனை விஷயங்களும் அவங்க கிட்ட இல்ல, ஆனா பக்தி ஒண்ணு இருந்துச்சு. அவங்க கிட்ட நம்ம கிட்ட பக்தி இல்லையா, அவங்க கிட்ட இந்த அனுஷ்டானங்கள் இது எதுவுமே இல்லை. சோ இந்த பக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. நம்ம கிட்ட முன்ன சொன்ன சம்ஸ்காரங்கள் அனைத்தும் கொண்ட நமக்கு இந்த பக்தி இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இந்த அனுஷ்டானங்கள் எதுவும் சம்ஸ்காரங்கள் எதுவுமே இல்ல, ஆனா பக்தி ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்றார். நனு ஸ்வார்த்த விமூடானாம் பிரமத்தானாம் கிரகே ஹயா அஹூன ஸ்மாரயாமாச கோபவாக்கியை சதாம் கதி. தன்னலம் பற்றி சிந்தியாது இல்லற சடங்குகளையே தன்னிலை மறந்திருந்த நமக்கு நல்லோர்களின் புகலிடமான பகவான் கோபர்களின் சொல் மூலம் தம்மை நினைவூட்டினாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. தன்னலம் பற்றி சிந்தியாது இல்லற சடங்குகளிலேயே தன்னிலை மறந்திருந்த நமக்கு நல்லோர்களோட புகலிடமான பகவான் கோபர்களின் சொல் மூலம் நம்மை நினைவூட்டினாரோ அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. பகவான் நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம அலுவலே பிஸியா இருந்த நமக்கு கோபர்கள் மூலம் நமக்கு நிறைவூட்டி இருக்காரு போல அப்படின்னு சொல்றாங்க.
அன்யதா பூர்ண காமஸ்ய கைவல்யாஷிஷாம் பதே ஈஷிதவ்யை கிமஸ்மாபிஹி ஈஷஸ்யைதத் விடம்பனம். அவ்வாறு இல்லையே, அடக்கி ஆளாத்தக்க அடிமைகளான நம்மால் அவருக்காவது என்ன? பகவான் ஏதோ நமக்கு இப்படி புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கோபர்களை அனுப்பிச்சு நம்மள அன்னம் வாங்கிட்டு சொல்லி இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா அவரு எஜமான் சுவாமி, நம்ம அடிமைகள், அடக்கி ஆளத்தக்க நம்ம போல அடிமைகளான நம்மால் அவருக்கு என்ன ஆக போறது? நமக்கு அபிகட்டாட்சம் பண்ணணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காரு. இல்லைன்னா நம்ம கிட்ட அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவரோ விரும்பியது அனைத்தையும் நிறைவுற்றவர், அவருக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட எல்லா விருப்பங்களும் பூர்த்தியாக இருக்கிறது. மோட்ச முதலான விருப்பங்களையும் நிறைவேறச் செய்பவர் ஈசனான அவருக்கு இவ்வாறு யாஸ்பதி வேடிக்கையே அப்படின்னு சொல்றார். நம்ம கிட்ட கோப சிறுவர்கள் மூலம் யாச்சகம் பண்ணதே பகவான் நமக்கு இதை உணர்த்துறதுக்காக தான். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இல்லாத ஒண்ணும் கிடையாது. அவர்தான் சுவாமி, நம்மதான் தாசன், நம்மளை அடக்கி ஆளக்கூடிய அவருக்கு அவர்கிட்ட இல்லாத ஒரு பூர்ண காமியன்னு சொல்லுவாங்க. பகவான் பூர்ண காமனா இருக்கான், அவன்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்டவனுக்கு நம்ம கிட்ட யாச்சகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. நமக்கு உணர்த்துவதற்காக தான் கோப குழந்தைகள் மூலியமா இப்படி அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். இப்படி அவர் நம்ம கிட்ட வந்து யாச்சகம் பண்ணதே ஒரு வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றார். ஹித்வான்யான் பஜதேயம் ஸ்ரீபாதஸ்பர்ஷாஷயா சகிருத் ஆத்ம தோஷா பவர்க்கேன தத்யாக்ஞ ஜனமோகினி. இவருக்கு, அதாவது கிருஷ்ணனுக்கு பாத சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஆசையா திருமகள் தன் குறைகளான நிலை நில்லாமை, செருக்கு முதலியவற்றை ஒழித்து பிரம்மதேவர் முதலியவர்களையும் அணுகாது இந்த ஸ்ரீகிருஷ்ணனையே அல்லவா இடையராது சேவித்து வருகிறார். அவர் நம்மிடம் உணவு யாசிப்பது மக்களை மயக்கவே அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார். எதுக்காக தெரியுமா கண்ணன் வந்து இவங்க கிட்ட யாச்சகம் பண்ணாரா? நம்ம கிட்ட இந்த சேட்டித்தத்தை எல்லாம் நம்ம சொன்னா நம்ம மயங்கி போயிடுவோம்ல, அதுக்காகத்தான். உலகத்துல ஒரு மயக்கத்தை உண்டு பண்றதுக்குத்தான் இப்படி அவரோட சேட்டித்தங்கள்ல மக்களை மயங்க வைக்கிறதுதான் இப்படி பண்ணியிருக்காரு. இல்லைன்னா பூர்ணகாமன் பகவான் மகாலட்சுமி தாயாரே அவன்கிட்டதான் இருக்கா. இதற்கு கண்ணனுடைய பாத சேவை எப்போது செஞ்சிட்டு இருக்கிற மகாலட்சுமி தாயார் ஒரே ஆசையால, அவருக்கு பாத சேவை செய்யணுங்கிற ஒரே ஆசையால திருமகள், அவளுக்கு இருக்கக்கூடிய குறை என்ன? அவளுக்கு பேர் சஞ்சலா, எப்போது ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா மகாலட்சுமி தாயார். அவளுக்கு இருக்கிற ஒரே குறை சஞ்சலா புத்தி. ஒரு இடத்துல எப்போதுமே மகாலட்சுமி இன்னைக்கு ஒருத்தட்டு இருந்தா நாளைக்கு ஒருத்தட்டு போயிடுறா இல்லையா மகாலட்சுமி தாயார். அப்பேற்பட்ட மகாலட்சுமி தன் குறைகளான நிலை நில்லாமை அப்படிங்கிற செயல, செருக்கு முதலியவற்றை ஒழித்து பிரம்மதேவர் முதலியவர்களையும் அணுகாத, பிரம்மதேவர்கள்லாம் கூட அணுகாம இந்த ஸ்ரீமன் நாராயண கிருஷ்ணனை அல்லவா இடையராது சேவித்து வருகிறாள். அவர் நம்மிடம் உணவு யாசிப்பது நம்மளை மயக்கிறதுக்காகவே அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. தேச கால பிருத்தக் திரவியம் மந்திர தந்திர திஜோக்னய தேவதா யஜமானச்ச கிரதுர் தர்மச்ச என்மய. வேள்வி புரிகிற இடம், காலம், வேள்விக்கான சாதனங்கள், மந்திரம், செயல்முறை, வேள்வியில் துணை புரிபவர், கார்கத்தியம் முதலிய அக்னிகள், தேவத்தை, வேள்வி புரிபவன், வேள்வி, அதனால் ஏற்படுகிற உலக நன்மைக்கான தர்மம், இவை அனைத்துமே அவர்தான் அப்படின்னு சொல்றார். முன்ன சொன்ன அதே வாக்கியம்தான். அத்தனையும் பகவான் தான். யாகம், யஜ்ஞம், வேள்வி செய்யக்கூடியவன், செய்து வச்சக்கூடியவன், அக்னி, வேள்வியில சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாமே பகவான் தான். அதுல வரக்கூடிய தர்மம், எதற்காக வேள்வி செய்யக்கூடியங்கிற தர்மம் எல்லாமே பகவான் தான் அப்படின்னு சொல்றாங்க. சயேஷ பகவான் சாட்சா விஷ்ணு யோகேஸ்வரேஸ்வரஹ ஜாத்தோ யதுஷ் வித்யஸ்ருன்மஹ்யபி மூடான வித்மஹே. யோகேஸ்வரர்களுக்கும் ஈசனை அந்த சாட்சாத் ஸ்ரீ விஷ்ணு பகவானே ஸ்ரீகிருஷ்ணனாக இதோ எதுகுலத்தில் தோன்றியுள்ளார் என கேள்விப்பட்டிருக்கிறோம். எனினும் அறிவின்மையால் இப்போது அதை நாம் உணரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல யோகேஸ்வரர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஈசனான அந்த சாட்சாத் விஷ்ணு பகவானே அவர்தோ இந்த எதுகுலத்துல வந்து கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நமக்கு அறிவில்லாதனால அவரை அறியாம விட்டுட்டோம். இதோ இப்போ உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அஹோ வயம் தன்யதமாஷேயா ஏஷாம் நஸ்தாருஷி ஸ்திரியஹ பக்தியாயாசாம் மதிர்ஜாதா அஸ்மாக்கம் நிஷ்சலா ஹரௌ. அத்தகைய ஸ்ரீகிருஷ்ணனின் பக்தைகள் நமது மனைவிகள். அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனுடைய பக்தைகளான நமது மனைவிகள். அதனால் நாமும் பாக்கியம் உள்ளவர்களே. அப்பேற்பட்ட கண்ணனை இந்த பெண்கள் உணர்ந்திருக்காங்களே, இவங்களோட பர்த்தாவா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பாக்கியசாலிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் நம்மளும் அவர்கள் மாத்திரம் பாக்கியவதிகள் கிடையாது, நம்மளும் பாக்கியம் உள்ளவர்களே. அவர்களது பக்தியின் வாயிலாக வென்றோ நமக்கும் ஸ்ரீஹரியிடம் அசைக்க முடியாத
பக்தி உண்டாயிற்று அப்படின்னு சொல்றார். அந்த பெண்களுடைய நம்மளோட மனைவிமார்களோட அசைக்க முடியாத பக்தியினாலதானே நமக்கும் ஸ்ரீஹரியான பகவானிடம் அசைக்க இயலாத பக்தி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நமஸ்துபியம் பகவதே கிருஷ்ணாயா குண்டவேதசே என்மாயா மோகிததியோ பிரமாம கர்மவத்மசு. ஞானமே வடிவெடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா பகவானான தங்களுக்கு நமஸ்காரம். தங்களது மாயையால் அன்றோ அறிவிழந்து கர்ம மார்க்கத்தில் சுழன்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்தணர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஞானமே வடிவெடுத்த ஸ்வயம் பிரகாஷ்னான பகவானுக்கு எங்களுடைய நமஸ்காரம். தங்களோட மாயையால அல்லவா அந்த உலகமே சுழன்றுட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அறிவிழந்து போய் சொல்லலாம், சாதாரணமா சொல்லல. எங்களை மாதிரி எல்லாருமே அறிவில்லாம தான் இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஞானம் வந்துருச்சு, மத்தவங்களுக்கு என்னைக்கு ஞானம் வருமோ இப்படி உன்னோட மாயையால அறிவில்லாம சுழண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றார். சபை ஆத்திய புருஷா ஸ்வயமாயோ ஸ்வமாயா மோகிதாத்மனாம் அவிஜாதானுபாவானாம் க்ஷந்துமர்ஹத்ய திக்ரமம். அவரது மாயையால் உள்ளம் கலங்கி அவரது பெருமையை உணராமல் நாம் செய்த பிழையை அந்த ஆதி புருஷனான பகவான் கண்ணன் தான் பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம இத்தனை நாள் அவர் அறியாம இருந்தோமே, அது யாரால? அவரோட மாயையாலதான் உள்ளம் கலங்கி மதிமயங்கி போய் இருந்தோம். அவருடைய பெருமை உணராமல் நாம் செஞ்ச தப்ப ஆதி புருஷனான பகவான் கண்ணனே நம்மளை க்ஷமித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். தாங்கள் தானே ஆதி புருஷன், அந்த ஆதி புருஷன் ஆகவே தாங்கள் தான் பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாங்க. இதி ஸ்வாகமனுஸ்மிருத்ய கிருஷ்ணே தே கிருதஹேலனா தித்ருக்ஷவோப்யச்சுதயோ கம்சாத் பீதான் சாச்சலன். இப்படி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அபராதம் செய்த அவர்கள் தன் குற்றத்தை உணர்ந்து பலராமனையும் கிருஷ்ணனையும் காண விரும்பியும் கம்சனிடம் உள்ள பயத்தால் வேள்வீச்சு ஆலையிலிருந்து அகலவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவங்க கண்ணன் மேல அவங்களுக்கு அபரிமிதமான பக்தி ஏற்பட்டுடுச்சு. கண்ணனையும் பலராமனையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்க போக முடியல. ஏன் தெரியுமா? திரும்பவும் அவங்களுக்கு என்ன, இந்த கம்சன் எதாவது செஞ்சிருவானோ அப்படிங்கிற பயத்தினால போகாம விட்டாங்க. அப்ப எங்க இருந்து அவங்களுக்கு பயம் போச்சு? கண்ணனையும் கிருஷ்ணனையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா தம் குற்றத்தை உணர்ந்து பலராமனையும் கிருஷ்ணனையும் காண ஆசைப்பட்டும் கம்சங்கிட்ட திரும்ப பயம். எதுக்காக பயம் வருது? சரீரத்துக்கு தானே போகும், ஆத்மா ஒண்ணும் ஆகாதுல்ல. அப்படின்னு போயிருப்பாங்கல்ல அவங்க. திரும்பியும் ரயில்வே சாலையில விட்டு அவங்க அகலவில்லை அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 23வது அத்தியாயம் முடியுது. इति श्रीमद् भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे यज्ञपत्युद्धारणं नाम त्रयोविंशोऽध्यायः।